வணக்கம். நான் உங்கள் அனுராதா சக்திவேல். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற கதை உருவம். ஏண்டா ஹரி, எப்போ பாரு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? உன்கிட்ட அந்த பொண்ணு நல்லா தானே பேசுச்சு. நீ ஏன் சிடுன்னு எரிஞ்சு விழுந்த? இப்போ அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. எனக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி தனியாகவே கிட. நான் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்று மதியமே அவன் அம்மா ஊருக்கு கிளம்பி சென்றார்கள். என்னடா இவன் இப்படி இருக்கான்னு நீங்கள் பார்க்குறது புரியுது. நான் எப்போவும் இப்படி இருந்ததில்லை. நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் செம்ம ஜாலி டைப், தெரியுமா? அதை விடுங்க. ஆமாம், உங்களுக்கெல்லாம் உருவம் பற்றின கதை தெரியுமா? ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் காலேஜ் சேர்ந்த டைம் அது. நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அப்போது என் ரூமுக்கு ஒரு பையன் வந்தான், ரகுன்னு. ரொம்ப பயந்த சுபாவம், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருப்பான். மொதல் நாள் அவனை காலேஜில் பசங்க எல்லாம் கேலி செஞ்சாங்க. நான் தான் போய் அவங்கள எல்லாம் திட்டி அவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவன் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டான். அன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்டல் ரூமில் இருந்தப்ப அவன் பொருளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போது ஒரு வித்தியாசமான சிலையை எடுத்து வச்சு கும்பிட்டான். ஒரு 6 மாதம் போயிருக்கும். அவன் என்கிட்ட அந்த 6 மாதத்தில் அதிகம் பேசவே இல்லை. எப்போ பாரு அந்த சிலையை தான் கும்பிட்டுட்டே இருப்பான். ஒரு நாள் நான் காலேஜுக்கு அவசரமாக கிளம்பும்போது என் கைப்பட்டு அந்த சிலை கீழே விழுந்துடுச்சு. அவன் அந்த சிலை பக்கத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் சாரி சொல்ல அவன் கிட்ட போனேன். ஆனால் அவன் கோவமாக கத்தி என்னை வெளியே அனுப்பிட்டான். அன்னைக்கு நைட்டு நான் தூங்கும்போது வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ரகு அந்த சிலையை வெறும் கையால் குத்திக்கிட்டு இருந்தான். அவன் கையில் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் அவன்கிட்ட போய் ரகு என்னாச்சு அப்படின்னேன். அவன் உடனே உடஞ்சி போன சிலையோட ஒரு பாகத்தை எடுத்து என்னை அடிக்கிறதுக்கு எரிஞ்சான். நான் விலகி கொண்டு அவனை பார்த்து கத்தினேன். ரகு, நீ என்ன பைத்தியமா? அவனை விட்டு போ, அவன் கூட இருக்காது என்று என் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவனை பலார் என்று அறைந்தேன். உடனே அவன் என் கழுத்திலிருந்து கையை எடுத்துவிட்டு, என்னாச்சு ஹரி, எனக்கு என்ன, ஏன் என்னை அடிச்ச? நான் அவனிடம் நடந்ததை சொல்ல அவன் தலையை பிடித்து கொண்டு சிலை அருகில் அமர்ந்தான். நான் அவனிடம் என்ன விஷயம், ஏன் இப்படி நடந்துக்கிற என்று விசாரித்தேன். அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். ஹரி, உனக்கு உருவம் பற்றி தெரியுமா? அப்படின்னா என்ன உருவம்? ஹரி, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம். அப்போது நான் பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். அங்கே வித்தியாசமான ஒரு பொம்மையை பார்த்தேன். அதை கையில் எடுத்த பின்னாடி என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. ஏன் ரகு, என்னாச்சு? அந்த பொம்மையிலேருந்து கருப்பாக உருவம் வெளியே வந்துச்சு. பார்க்க எப்படி இருந்துச்சு ரகு அது? அதுவரை ஹரியை பார்த்து கொண்டிருந்த ரகு மெதுவாக திரும்பி சுவற்றை பார்த்து பேச ஆரம்பித்தான். உடம்பெல்லாம் கருப்பாக, கண்ணு மட்டும் வெள்ளையா, கோரமான பல்லோட, அது இருக்க இடம் மட்டும் சுற்றி கருப்பாக இருக்கும் ஹரி என்று சொல்லிக்கொண்டே ஹரியை பார்த்தான். அந்த உருவம் உன்னை என்ன பண்ணுச்சு? அதை பார்த்த பின்னாடி நான் ரொம்ப பயந்தேன். எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க யார் கண்ணுக்கும் அந்த உருவம் தெரியல. நைட்டானால் நான் உனக்கு துணையாக இருப்பேன், யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்லும். நான் பயந்து தூங்காமல் அழுக ஆரம்பித்தேன். இதை பார்த்த எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட அந்த ஊரையே காலி பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த உருவம் உனக்கு தெரியலையா? நாங்கள் ஊரை காலி பண்ணி காரில் போனோம். அப்போ வரை அந்த உருவம் தெரியலை. ஆனால் எங்கள் கார் ஹைவேல போகும்போது அந்த உருவம் எங்கள் அப்பா சீட்டு பக்கத்தில் உட்காந்துச்சு. அது வண்டி ஸ்டேரிங்கை திருப்பிச்சு. எங்கள் கார் எதிர வந்த லாரியில் மோதி எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. நான் மட்டும் சில காயங்களோட தப்பிச்சிட்டேன். ஹரிக்கு இதையெல்லாம் நம்புவதா என்று புரியாமல் குழப்பத்தோடு அப்புறம் என்றான். நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனேன். பாட்டி என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. என்னை அவங்க கூடவே வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்ச நாள் அந்த உருவம் தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் நான் தூங்கும்போது நைட்டு பாட்டி கத்துற சத்தம் கேட்டுச்சு. கண் முழிச்சு பார்க்கும்போது பாட்டி முகமெல்லாம் நெருப்பு காயத்தோட என்கிட்ட வந்து, எந்திரிச்சு வெளியே போடா ரகு அப்படின்னு கத்துனாங்க. என்னது? ஆமாம், என் பாட்டி வீடு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னை கஷ்டப்பட்டு அந்த நெருப்பில் இருந்து காப்பாற்றினாங்க என் பாட்டி. அப்போ உன் பாட்டி? அவங்க இறந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். பொறு, அந்த உருவத்துக்கு என்னதான் வேணுமா ரகு? என்கிட்ட யாரும் அக்கறையாக பாசமாக பேசக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தன் பேக்கில் எதையோ தேடினான். ரகு, என்ன தேடுற? அந்த உருவம் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த சிலை வச்சிருந்தேன். அது உடஞ்ச பின்னாடி எனக்கு உருவம் தெரியுது. அது கொஞ்ச நேரமாக உன்னையே பார்க்குது ஹரி. இத்துடன் உருவம் முதல் பாகம் முடிந்தது. இரண்டாம் பாகம் அடுத்த பதிவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல். நன்றி, வணக்கம்.